வெல்கம் டு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அழகான பீச்சஸ், சூப்பரான மியூசியம், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜூ, டெம்பிள்ஸ்னு இருக்கிற வைசாக் சிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். 2 3 டூர் போறோம். வேன் பிரதர்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்களும் இந்த கியூட்டான வீடியோல வைசாக்கை வந்து சுத்தி பாருங்க. வைசாக்ல எந்தெந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கைலாசகிரி டெம்பிள், இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க், சப்மரின் மியூசியம், ஏர்கிராஃப்ட் மியூசியம், தீனட்டி பார்க் பீச், ருஷிகொண்டா பீச், ஆர்கே பீச். வேன் பிரதர்ஸ் ஃபேமிலியோட இந்த அழகான டிராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டை விடுங்க. வைசாக்ல நாங்கள் சுற்றி பார்த்த எல்லா பிளேஸும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு கூட சென்னையிலேருந்து வைசாக்கை நாங்கள் எப்படி ரீச் ஆனோம், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டூர் போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக கத்திட்டு ஆட்டோ புக் பண்ணி வீட்டில் இருந்து ஆனந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு மெட்ரோவில் ஏறி சென்ட்ரல் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைங்க எல்லாரையும் செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறுனா எங்க சித்தப்பா அடுத்த வாரம் வராரு, அவர் 100 ரூபாய்க்கே வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சுதாகர் போட்ட அந்த ட்ரெயின் பரிதாபங்கள் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க 3 சீட்டு புக் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சீட்டில் பாதியில் 15 மணி நேரம் குழந்தைங்களோட உட்காந்துட்டு வைசாக் வரைக்கும் வந்தோம். சீட்டு காமிச்சா கூட எழுந்திருக்கல. பாதி பேர் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க, மீதி பாதி பேர் டிக்கெட் இல்லாமல் வந்திருக்காங்க, ஜென்ரல் டிக்கெட் கூட. வைசாக் வந்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் விசாகப்பட்டினத்தை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக க்யூட்டாக காமிச்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியாக 15 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வைசாக் வந்துட்டோம். வைசாக் வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷன் வெளியே நிறைய கேபு, ஆட்டோஸ் தான் இருப்பாங்க. நமக்கு தேவைன்னா அங்கே புக் பண்ணிக்கலாம், இல்லை ரேபிடோ எல்லாமே அக்சசபிளாக இருக்குது. நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணி அங்கேருந்து ரூம் போயிட்டு அந்த டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரேபிடோ புக் பண்ணேன் சார். சேம் டேட் புக் பண்ணிட்டேன். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் கைலாசகிரி ஹில் டெம்பிளை இன்னைக்கு பார்க்க போகிறோம். காலையில் இருந்துச்சு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக ஜாலியாக ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து கிளைமேட் லைட்டாக மழை பெஞ்சதால கிளைமேட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் ரூமில் இருந்து கைலாசகிரி ஹில் டவுனுக்கு வந்தோம். அங்கேருந்து ரோப் காரில் போயிடலான்னு சொல்லிட்டு ரோப் காரோட என்ட்ரன்ஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு 150 ருபீஸு, சைல்டு வந்து 80 ருபீஸு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து க்யூவில் 2 க்யூவில் நிற்கணும். ஃபஸ்ட்டு க்யூவில் வந்து கைலாசகிரி ஹில் டெம்பிளுக்கு 10 ருபீஸ் டிக்கெட் பர் ஹெட் வாங்கணும். நம்ம ரோப் காருக்கு போகிறதுக்கு முன்ன சொன்ன மாதிரி அடல்ட்ஸ்க்கு 150 ருபீஸு, கிட்ஸுக்கு வந்து 80 ருபீஸ் வாங்கணும். எனக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ரோப் காரில் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம். ஒரு ரோப் காரில் மொத்தமாக 6 பீப்புள் போகலாம். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட்டிங்க்கு அப்புறம் எங்களோட ரோப் கார் வந்துச்சு. எக்ஸைட்டிங்காக இருந்தோம். ஃபஸ்ட் டைம் எல்லாருமே ரோப் காரில் போகிறதால. ரோப் காரில் மலையில் கீழே இருந்து மேலே போகும்போது வியூஸ் எல்லாம் சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. ரோட் வழி தான் இருக்கு. மலையில் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ரோப் காரில் மொத்தமாக 5 to 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதே டிக்கெட்டை வச்சு நம்ம ரிட்டனும் கீழே போயிடலாம். ரோப் கார்லேருந்து இறங்கி வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தான் இருந்தது. அங்கே எங்கள் கிட்ஸ்லாம் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க. அந்த கொர்க்கடைல் பொம்மை மேலே ஊஞ்சல், நம்ம பார்க்கில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ தான் அந்த இடம் ஃபுல்லாக. குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு கடவுளை பார்க்க போயிட்டோம், சிவன் டெம்பிளை.
கொஞ்சம் தூரம் வாக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே வெயிலும் ஸ்டார்ட் ஆனதில் எல்லாருமே பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டோம், ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டோம். சாமி சிலையை பார்த்துட்டு சாமி சிலையை குழந்தைங்கள வாண்டடாக வணங்க வச்சுட்டு அப்படியே வேற என்ன இருக்குது இந்த கைலாசகிரி ஹில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்க பார்க்குற மாதிரி ஒரு 70 தேட்டர் இருந்தது. நிறைய இடத்துல குழந்தைங்க ஃப்ரீயாக விளையாடுறதுக்கான பார்க் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த ஹில்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடலும் ஒரு பக்கம் இந்த சிட்டியும் சொல்லிட்டு சுற்றி எல்லா பக்கமும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரமிப்பான வியூ பாயிண்ட் வந்து இந்த கைலாசகிரி ஹில் டெம்பிள் இருந்து பார்க்கலாம். அங்கே ஒரு போர்டில் இந்த விசாகப்பட்டினத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேசஸ் என்னென்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுதான் டாய் ட்ரெயின் ஓட ட்ராக்கு. பட் டாய் ட்ரெயின் வந்து இப்போதைக்கு ஃபங்க்ஷனல் இல்லாதால ட்ரெயின் எதுவும் வரல. ரோடும் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தது. மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அதே டிக்கெட்டை வச்சு. ரோப் கார் எப்படி இருந்துச்சு? ரோப் கார் எப்படி இருந்துச்சு? அடுத்துதான் நாங்கள் வந்த பிளேஸ் குழந்தைங்க விசாகப்பட்டினத்தில் இறங்கினதுலேருந்தே போகலான்னு சொல்லிட்டு இருந்த ஜூ. டிக்கெட் கவுண்டரில் க்யூவில் ஒரு ஆள் கூட கிடையாது. என்னடா ஒரு ஆள் கூட இல்லை, உள்ளே ஒன்றுமே இருக்காதா அந்த அளவுக்கு யோசிக்க தோணுச்சு. சரி டிக்கெட் கவுண்டரில் நின்று பெரிய ஆளுக்கு 70 ருபீஸ், கிட்ஸுக்கு 50 ருபீஸ் கொடுத்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே பெருசாக கைடன்ஸே இல்லை. மேப் இருந்தது எந்தெந்த அனிமல்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் 1 2 3 இந்த பக்கம் போயிட்டு இப்படி வரணும் அந்த மாதிரி எந்த கைடன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஜூக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 என்ட்ரன்ஸ் இருக்கிறதால அவங்க நம்பரிங் போடாமல் எல்லா இடத்துலையும் மேப்பு மட்டும் பிளக்கார்ட்ஸ் வச்சுருந்தாங்க எந்தெந்த அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. दो किलोमीटर படத்தில் வர டைலாக் மாதிரி ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். அனிமல்ஸ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைங்க. ஆமாப்பா எவ்வளோ பேசிருக்கான் பாரு. அப்பாடா ஒரு வழியாக அனிமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இக்வானா ஹவுஸில் ஒரு மிகப்பெரிய இக்வானா இந்த அளவுக்கு பெருசு நான் பார்த்ததே இல்லைங்க. நிறைய இருக்கு வராது. கழுத்தை பிடிச்சி வச்சு கழுத்தை பிடிச்சிட்டு போதுடாடி. எல்லா ஜூலையும் ஸ்னேக்ஸ்லாம் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வைசாக் ஜூவில் பார்த்தீங்கன்னா எல்லா பாம்புமே ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஓப்பனாக இது எந்த அளவுக்கு சேஃப் கண்டிஷனே தெரியல. அப்புறம் கீழே சார பாம்பு, நல்ல பாம்பு செப்பரேட் போகிறா, நல்ல பாம்பு போகிறா. இங்கே பார்த்து பாரு. ஸ்னேக்ஸ் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு அழகான கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை பார்க் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட்டர்ஃப்ளை பார்க் என்ட்ரன்ஸில் ரொம்ப கிராண்டாக பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் ஒரு சூப்பரான பிளேஸாக இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை இல்லை, ஒரு பட்டர்ஃப்ளை கூட இல்லை. போகலாம். பட்டர்ஃப்ளை பார்க்கலான்னு இங்கே வந்ததுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கூட கிடையாது. ஒரு சூப்பரான ஃபோட்டோ பேக்ரவுண்ட் மட்டும் கிடச்சிது. குட்டீஸு ஃபேமிலியாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஜூவில் இருக்கிற பெரிய அனிமல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அனிமலே இந்த கரடியை தான் காமிக்கணுமா? இந்த கரடியை பார்த்ததும் பசங்க என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு நீங்களே பாருங்கள்.
வேலை செய்யறவங்களா ஏன் அப்பா குருகுன்னு பாக்குறாங்க? குறுகுறுன்னு பாக்குறாங்களா? ஆமா இல்ல அம்மா, அப்பா பாக்க ஜூல இருந்து தப்பிச்சு வந்த கொரில்லா மாதிரி இருக்குல்ல, அத பாருங்க. எப்படி அந்த கொரில்லா மாதிரி நான் பாக்குறதுக்கு அந்த கொரில்லா மாதிரி எங்க இருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எங்க வீட்டுல எல்லாரும் எனக்கு கொரில்லா கொரில்லான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள இருக்கு பாரா பேரட். அடுத்த கேஜில் நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ்லாம் என்னென்ன விதமாக இருக்கும், எந்தெந்த நாட்டில் இருந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இங்கே வாங்க இனி வேணும். பேரட் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய முகத்தை அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு சிறுத்த புலி, 2 புலி இருந்துச்சு. இங்கே வந்து இங்கே இல்லை யூனியன் வாங்கிடலாம். சூப்பர். ஜூவில் புலி, சிங்கம், சிம்பான்சி எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுருந்ததால் ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியல எல்லாத்தையும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஒயிட் டைகர், இது வந்து நார்மல் டைகர். இந்த டைகரும் பார்த்தீங்கன்னா 2 இருந்துச்சு, ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு நாங்கள் ஜூ போன டைமில். அடுத்ததான் நம்ம லியோ படத்தில் நடித்த நம்ம லியோ தாஸ் இருந்தார், ஹைனா. அடாடா, பசங்களாம் அதை பார்த்து சுப்பிரமணின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு சீக்கு வந்த ஹைனா மாதிரி இருந்தது. என்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு சித்தா நாளுக்கு பாலுங்கிற மாதிரி. அந்த ஐனா கூட எங்க வீட்டு குட்டி ஐனா கத்திட்டு இருந்துச்சு. தலைவன் நம்மாலே, நம்மளுடைய தம்பி தான் அவன் தூரமாக உட்காந்து இதை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு நீங்கள்லாம் பார்த்துட்டு போங்கடா, சும்மா வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருப்பீங்கிற மாதிரி கால் மேலே காலை போட்டு கட்டில் நடுவில் போட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாப்புல. பத்தி குச்சி பத்திக்காதுடா, யாரு வந்து வர சரவாரி இல்லை அப்படிங்கிற பேக்ரவுண்டு தகுந்த மாதிரி பல்லு வலிக்கிட்டு இருந்தாப்புல தலைவன். ஜூ க்ளோஸ் பண்ணுற டைம் ஆனதில் எலிஃபெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா அந்த எலிஃபெண்ட்டோட கொட்டாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அடைச்சிட்டாங்க. எங்களால் ரொம்ப லாங்கில் இருந்தால் எலிஃபெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது. அடுத்ததாக ஃபிஷ் அக்வேரியம் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து டிக்கெட் வாங்கணும். பர் ஹெட் வந்து 4 rupees தான். இது குட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக குயிட்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜூவோட அடுத்த எண்டுக்கு வந்துட்டோம். அந்த எண்டில் என்ட்ராகி இந்த எண்டுக்கு, இந்த இடம் ஈமு, ஜீப்ரா, ஜிராஃபி இதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஈமு வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அந்த ஈமுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஜூவில் வேலை செய்கிறவங்களாம் அந்த ஈமு வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிராஃபியை பார்த்தோம். ஜீப்ரா வந்து இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஜூ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஜூவோட அடுத்த என்ட்ரன்ஸில் எக்ஸிட் ஆகி ஆட்டோ புக் பண்ணி அடுத்த லொக்கேஷன் பார்க்க கிளம்பிட்டோம்.
அடுத்த நாள் நாங்கள் காலையில் ஹெவியான மழை பெஞ்சிட்டு இருந்தது. என்னதான் ஹெவியாக மழை பெஞ்சாலும் குழந்தைங்களுக்கு இந்த இடத்த கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த இடம் தான் சப்மரீன் மியூசியம். நாங்கள் வரும்போது ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சதால் குழந்தைங்கள்லாம் சேஃபாக ரூமுக்குள்ளே அணைச்சிட்டு நான் வந்து சப்மரீனை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். வெளியில இருந்து சப்மரீன் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். சப்மரீன்னா நம்ம கடலுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஒரு போர்க்கால கப்பல். இந்த கப்பல் வந்து எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம கடல் வழியை வந்து பாதுகாக்கிறதுக்கும் நியூக்ளியர் மற்றும் வெப்பன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கப்பல் தான். இந்த கப்பலுக்குள்ள போய் பார்த்ததும் அந்த அளவுக்கு பிரமிப்பா இருந்தது. கப்பல் எப்படிலாம் வந்து பைலட்ஸ்லாம் இருப்பாங்க, எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க, மிசைல்ஸ் எப்படி இருப்பாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏஷியாவில் இதுதான் நம்பர் 1 சப்மரீன் மியூசியம் இங்கே மட்டும் தான் இருக்கு. வேர்ல்டுல இது 2வது. அதுதான் இதோட ஸ்பெஷல். இந்தியாவில் நீங்கள் வேற எங்கே போனாலும் பார்க்க முடியாது. அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து எப்படி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த மியூசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் க்ளீனாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கு. லைட்டாக மழை குறைஞ்சதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன். பெரியவங்களுக்கு 70 rupees, கிட்ஸுக்கு வந்து 40 rupees. அங்கே தான் கூப்பிட்டு போகிறவா. சப்மரீனில் வந்து ஒரு பக்கம் என்ட்ரு ஆகி இன்னொரு பக்கம் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். எல்லா இடத்துலையும் எந்தெந்த எக்யூப்மெண்ட்டு, பைலட்ஸு, உள்ளே இருக்கிற நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டெமோ வச்சுருந்தாங்க. எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் பேர் வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ண எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல பாருங்கள், சைடில் எல்லாமே மிசைல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்க போறோம்? எங்க போறோம்? கப்பல்ல போறோம். சப்மரீன்ல போறோம். சப்மரீன். போலாம் போலாம் வாங்க. வைசாக்ல இருக்கிற சப்மரீன், ரியல் சப்மரீன் போயிட்டு இருக்கோம். வேற லெவல் இருக்கு. இந்த ரியல் சப்மரீன் இப்படி இங்கே எப்படி வந்துச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தலாம். 1969 இந்த சப்மரீன் வந்து இந்தியன் நேவி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 31 years இந்தியன் நேவியில் சர்வீஸ் பண்ணியிருக்கு. இந்த சர்வீஸ் டைமில் நிறைய போரை பார்த்துருக்கு. மெயினாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரில் வந்து ரொம்பவே இந்த ஷிப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சப்மரீன் ஷிப்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31 years சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஸ்கிராப் பண்ணாமல் விசாகப்பட்டினத்தில் வச்சு இந்த சப்மரீனை வந்து எந்த அளவுக்கு சேஃப்கார்டு பண்ணணும், சேஃப்கார்டு பண்ணி இப்போ வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க இந்த சப்மரீன். கடலுக்கு அடியில் இருக்கிற இந்த சப்மரீனில் எப்படி வந்து ஃபுட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க, எப்படி ரெஸ்ட் எடுப்பாங்க, எப்படி டாய்லெட் போவாங்க, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸுமே சூப்பராக பார்க்க முடிஞ்சது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில். இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. சப்மரீனை ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே வந்தோம். சப்மரீனில் வந்து 3 என்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ப்ரொப்பல்லர் இருந்தது என்ஜினுக்கானது. அதுக்கப்புறம் நேவிகேட் பண்ணுறது, லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே போகிறதுக்கான ரட்டர்ஸ், எலிவேட்டர்ஸ் எல்லாமே ஏர்க்ராஃப்டில் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த சப்மரீன் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு வந்து ஏர்க்ராஃப்ட் மியூசியம் பார்த்தோம். ஆமாண்டா வாடா. உள்ள போங்க தெரியுமா. அடுத்ததான் நாங்கள் பார்க்க வந்த இடம் ஏர்க்ராஃப்ட் மியூசியம். இந்த ஏர்க்ராஃப்ட் மியூசியம் ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சப்மரீன் மியூசியம். சப்மரீன் மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதை வந்து ரியல் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்கு பெரும்பாடாக போயிடுச்சு குழந்தைங்கிட்ட. இதனோட என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு அதை பெரியவங்களுக்கு வந்து 70 rupees, கிட்ஸுக்கு வந்து 40 rupees. ஹெவியான மழை வந்துட்டு இருக்கும் போதும் இந்த இடமும் வந்து பார்த்தோம் நாங்கள் ஃபேமிலியாக. இந்த ஏர்க்ராஃப்ட் நம்ம இந்தியன் நேவியில் யூஸ் பண்ண ரியல் ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்டோட மாடல் நேம் TU-142M. இது ஒரு ரிட்டையர்டு ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஏர்க்ராஃப்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி பைலட்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரியல் எக்யூப்மெண்ட்டை ஒரு மியூசியத்தில் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க.
பைலட்ஸு வித் பைலட்டோட நேமு, அதுக்கப்புறம் மிசைல்ஸோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ஜின்ஸோட டீட்டெயில்ஸ், பைலட் சீட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க, டயர் ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுறது, சர்வைவல் கிட்ஸு, போட்டு, எமர்ஜென்சி போட்டு, மிசைல் அகைன் அந்த டோர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சப்மரின் வந்து உள்ளே எப்படி இருக்கும், பிளாஸ்ட் ஆனால் எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க ஏர்க்ராஃப்ட்லேருந்து டார்கெட் பண்ணும்போது. அப்புறம் நம்ம ரியல் டைமில் நேவியில் ஒர்க் பண்ணவங்களுடைய பேர், இந்த ஏர்க்ராஃப்டில் ஒர்க் பண்ணவங்களுடைய பேர், அவங்களுடைய மெடல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சல்யூட் பண்ணுங்க, சல்யூட். நெக்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே இன் அண்ட் அவுட்டுக்கு பார்த்தோன்னா பெரிய ஏணி வச்சுருந்தாங்க. மழை வந்து ஹெவியாக வந்துட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் பசங்க வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்காக. இந்த ஏர்க்ராஃப்ட் TU-142M வந்து இந்தியன் நேவிக்கு கிட்டத்தட்ட 29 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கு. 1988 வந்து இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. 2017 வந்து ரிட்டையர் ஆயிருக்கு. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூஅவுட் 29 இயர்ஸில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆனதில்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த ஏர்க்ராஃப்ட் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய கடல் வழி பாதுகாப்பாகவும், அதுக்கப்புறம் ஆன்டி வார்ஷிப், வேறு எதாவது கண்ட்ரியோட வார்ஷிப் வந்துச்சுன்னா அதை தாக்கிறதுக்காகவும் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே பார்க்குறது மிகவே பிரமிப்பாக இருந்துச்சு. மிசைல்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க, வெப்பன்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க, பைலட்ஸ்லாம் எப்படி வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு சப்மரீனில் பார்த்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏர்க்ராஃப்ட்லேருந்து பைலட் மாதிரி நடந்து வரலான்னு சொல்லிட்டு ஹீரோ மாதிரி நடந்து வந்தேன். வாரா ரொம்ப மழை வந்துகிட்டே இருந்ததில் நாங்கள் வேறு பிளேஸ்க்கு போகாமல் ஏர்க்ராஃப்ட்டு கீழே கொஞ்சம் நேரம் மழையிலேருந்து நின்றுட்டு இருந்தோம். எங்ககிட்ட ஒரே கொடை தான் இருந்தது, குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு. ஆனால் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டம்லாம் படலை, ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த மழையில். அங்கே நம்ம பையன் ஒருத்தன் மழையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஏர்க்ராஃப்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 லேண்டிங் கியர்ஸ் இருக்கும். லேண்டிங் கியர்ஸ் நம்ம டயர் ஏர்க்ராஃப்ட் லேண்ட் பண்ணும்போதும் டேக் ஆஃப் பண்ணும்போதும் யூஸ் பண்ணுறது. அது நோஸ் லேண்டிங் கியர், மெயின் லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்க்ராஃப்டில் மொத்தமாக 4 என்ஜின்ஸ் இருந்தது. மழை நிற்கிற மாதிரியே தெரியல. சரி மழை நின்னாலும் நிற்கட்டாலும் அடுத்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கும் பசி எடுத்துருச்சு. சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்னு போயிட்டு என் ஒய்ஃப் வந்து ஹீரோயின் மாதிரி நடந்து வர சொன்னேன். அவள் வந்து காமெடியாக கோவைஸ் இல்லாமல் நடந்து வந்துருந்தா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் தீநட்டி பார்க் பீச். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ரோடு, அதுக்கப்புறம் மலை, இன்னொரு பக்கம் கடல், பார்க்கு. இந்த பீச்சிலே பார்த்தீங்கன்னா கடலில் வந்து ஒரு சூப்பரான ஷிப்பு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஷிப்பை வந்து எந்த காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பீச்சு நம்ம கைலாசகிரி ஹில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 600-700 மீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நாங்களும் எல்லோரும் நடந்தே வந்தோம் அந்த இடத்துல இருந்து வாக் பண்ணி.
பீச் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நல்ல மிகப்பெரிய வெல் மெயின்டைன்டு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் சுற்றி பார்த்து நீங்கள் பீச் வியூவை வந்து பார்க்கும்போதே ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே மலைகள், பீச் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இந்த பீச்சில். அதுக்கப்புறம் ஷிப்பு வந்து சைடில் நிறுத்தி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு கார்கோ ஷிப்பு. இந்த ஷிப்போட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஷிப்போட பேர் என்ன, இந்த ஷிப்பு எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஷிப்பு எதனால் இங்கே நின்றுட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஷிப்பு வந்து ஒரு பங்களாதேஷி கம்பெனியோட ஒரு கார்கோ ஷிப்பு. இந்த ஷிப்பு விசாகப்பட்டினத்துக்கு ஒரு கூட்ஸ் ஏற்றிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு. அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரோம் புயல் அடிச்சிருக்கு. இந்த ஷிப்பு வந்து கடலில் தான் ஹேங்கர் போட்டு நிறுத்திருக்காங்க. என்னதான் ஹேங்கர் போட்டு நிறுத்தினாலும் அந்த ஹேங்கரை வந்து தாங்க முடியாமல், அந்த காற்றை தாங்க முடியாமல் இந்த ஷிப்பு வந்து அடிச்சுட்டு வந்து கரையில் விட்டுருக்கு. இந்த ஷிப்போட பேர் MV Ma 880M. இந்த ஷிப்பு வந்து அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது எடுத்துகிட்டு போகிற செலவை விட இங்கே விட்டாவே நமக்கு வந்து லாபம் தான் சொல்லிட்டு அந்த ஷிப்போட ஓனர்ஸ்லாம் முடிவு பண்ணி இந்த ஷிப்பை வந்து அங்கேயே விசாகப்பட்டினத்தில் விட்டுட்டாங்க. உள்ளே இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாரும் கலெக்டி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஷிப்பு மட்டும்தான் இருக்கும். இப்போது விசாகப்பட்டினம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷிப்பை வந்து ஒரு நம்ம ஹார்பரில் நின்றுட்டு இருக்கிறதால அதை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி அதில் பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த கடல் தண்ணி பார்த்தாவே அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. ஆனால் லோக்கல் கிட்ஸாக என்னன்னு தெரியல, பயங்கரமாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த கடலில் அந்த இருக்கிற அந்த ஷிப்போட ப்ரொப்பல்லர்ஸு, ரட்டரு எல்லாத்துலேயும் மேலே ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஷிப்பு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பு உள்ளே போகிறதுக்கு வந்து யாருக்குமே அலோடு இல்லை. ஷிப்பு ஃபுல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷிப்பு மறுபடியும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக ரோப்பு வச்சு கட்டி வச்சுருக்காங்க ஷிப்பு ஃபுல்லாக. விசாகப்பட்டினம் பீச்சஸில் என்ன ஒரு ஸ்பெஷலாக, நம்ம சென்னை பீச்சில் இருக்க மாதிரி ஒரு பிளைனான சேண்ட் மட்டும் இருக்காது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க மாதிரி அங்கங்கே ராக்ஸ்லாம் இருக்கும். அந்த ராக்ஸ்லாம் வந்து இந்த அரிப்புனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் ஏற்பட்டு அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த பீச்சை முடிச்சுட்டு நாங்கள் வேறு பிளேஸ் கிளம்பிட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் ருஷிகொண்டா பீச். ஆட்டோக்கார அண்ணன் வந்து ஆட்டோவை மெயின் ரோட்லேயே விட்டு போயிட்டாரு. அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு 200-300 மீட்டர் வந்து பீச்சுக்கு நடந்து தான் போனோம். பீச்சுக்கு போகிற வழியில் 2 சைடு வந்து ஹோட்டல்ஸு, டீ ஷாப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் சம்ம ஜுவல்ஸ் எடுக்கிற அந்த கவரிங் ஜுவல்ஸ் எடுக்கிறது, ட்ரெஸ் ஷாப்ஸு, அதில் எல்லாமே இருந்துச்சு. பீச் என்ட்ரன்ஸில் ஒரு அழகான சூப்பரான பாட்டை மாற்றுத்திறனாளிகள் பாடிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு தெலுங்கில் மட்டும் இல்லை, தமிழ்லேயே இருக்குது. அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6:37 ஆயிடுச்சு. ஒரு மக்காச்சோளத்தில் வாங்கிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்போ பீச்சில் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். பீச்சில் வந்து பார்த்தோன்னா சேஃப் கார்ட்ஸு ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, யாரும் இந்த குழந்தைகளை விடாதீங்க. நான் போன டைமில் பயங்கரமாக புயல் காற்றை வீசிட்டு இருந்துச்சு கொஞ்சம். డిపార్ట్మెంట్ వాళ్ళు మీ గురించి వెహికల్ చేస్తున్నారు, దయచేసి మీరు వాళ్ళు గమనించాలి. పైకి రావాలి సార్, మీరు పిల్లలు తీసుకుని బయటికి రావాలి సార్. మీరు స్విమ్మింగ్ టైం అనేది క్లోజ్ అయిపోయిందండి, వాటర్లోకి ఎవరు వెళ్ళట్లేదండి. கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருந்ததால் யாருமே கடலுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் இருந்து எல்லாருமே வந்து துரத்திட்டு வந்தாங்க, யாரும் கடலுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த பீச்சில் வந்து ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் அந்த MTV பைக் ரைடு அது எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஊரில் தான் பீச்லாம் வந்து 11 o'clock அலோவ் பண்ணுறாங்க. அந்த பீச் ருஷிகொண்டா பீச் வந்து 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போதும் அங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் பாடிட்டு இருந்தாங்க. போடு, இங்கே போடு, பாக்ஸில் போடு, பாக்ஸில் போடு, இந்த பாக்ஸில் போடு.
ரிட்டர்ன் போகிற வழியில் நம்ம காந்தி தாத்தா இருந்தார். அன்னைக்கு வர ஆகஸ்ட் 15 காந்தி தாத்தாவை கவனிக்காமல் போனால் நல்லா இருக்குமா? புகழ போறியா? தாத்தாட்ட போறியா? காந்தி தாத்தாடா. ஜெய்ஹிந்த் சொல்லு, ஜெய்ஹிந்த். சரி போலாம். ரிட்டர்ன் போகிறதுக்கு நான் கேப் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிருக்கிற டைமில் ஹெவியான மழைங்க. கேப் ப்ரைஸ் எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ அண்ணன் வந்தாங்க. 300 rupees கொடுத்து ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். போகிற வழியில் எல்லாம் சரியான ஃப்ளட்டு, அடின்னு அடித்து மழை வந்து தும்சம் பண்ணி விட்டுருச்சு நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆர்கே பீச், தட் இஸ் ராமகிருஷ்ணா பீச். இந்த ராமகிருஷ்ணா பீச்சில் தான் நம்ம பார்த்த சப்மரீன் மியூசியம் அண்ட் ஏர்கிராஃப்ட் மியூசியம் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க, செம்ம மழை, ஃப்ளட்டு, தண்ணிலாம் ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. கடல் அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணி தான் இருந்திருக்கும். ரொம்பவும் கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் பீச்சு போயிடணும்னு சொல்லிட்டு என் சின்ன பையன் புகழவன் வந்து பீச் பார்த்தே ஆகணும்னு சொன்னான். அதனால் பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அடிக்கிற புயலில் காற்றுல மழையில் பீச் பார்க்கலான்னு வந்தால் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சேஃப்டி இல்லை கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. சரி எல்லாம் வந்து அப்படி கிளம்பிட்டோம். விழுந்துருவடா. லாங்கில் இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரோடும் கடலும் அப்படியே ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ஆர்கே பீச்சில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சிலைகள், அழகு காண வச்ச சிலைகள் எல்லாமே இருக்குது, நம்ம மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி. டைம் ஒரு 2 மணி மதியம் ஆயிடுச்சு. ரொம்ப பசிச்சதுனால ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டோம். டேஸ்ட் எல்லாமே வேற லெவல். ஆனால் ப்ரைஸை பார்த்த உடனே எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு பக்கத்துலேயே மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி இருந்துச்சு. அங்கே காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மழையை ரசிச்சுட்டு ஆர்கே பீச்சில் இருந்தோம். ஆர்கே பீச்சிலேருந்து மழை விடுற மாதிரி தெரியல. நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி ரூமுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதோடு நம்ம டோட்டலாக 7 பிளேசஸ் பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சூப்பரான பிளேஸை பார்க்கலாம். வேன் பிரதர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.